அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். சிரியாவில் மீண்டும் இஸ்ரேல் ஆதரவு ட்ரூஸ் இனத்தினர் மீது தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்றது. ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படையினுடைய தலைவர் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். காசாவில் போருக்கு சென்ற இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு ஏற்பட்ட நிலைமை குறித்து இஸ்ரேல் இராணுவ தலைமை மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்றைய தினத்திலும் அமெரிக்கா கத்தார் மத்தியஸ்தர்களை மேற்கோள் காட்டி ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் அரசுக்கிடையில் ஒரு போர் நிறுத்தம் மிக விரைவில் கையொப்பமிடலாம் என்ற அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அக்சியோஸ் செய்தித்தளம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அக்சியோஸ் செய்தித்தளத்தினுடைய செய்திகளின் மீது முதலில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர்கள் வெளியிட்டால் அது உடனடியாக அமுலுக்கு வந்துவிடும் அல்லது உடனடியாக அந்த செய்திகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் தற்போதெல்லாம் அக்சியோஸ் வெளியிடப்படும் செய்திகளை பார்க்கின்ற பொழுது இவர்களும் ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு செய்தி குறிப்புகளை வெளியிட ஆரம்பித்து விட்டார்களா என்று எண்ணும் அளவுக்கு அவர்களுடைய செய்திகள் தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்களாக இன்னும் ஒரு சில நாட்களில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விடும் என்ற செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள். நாங்களும் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். இந்த நிலையில் இம்முறையாவது அக்சியோஸ் வெளியிட்ட செய்திகளின்படி காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் நிச்சயமாக மகிழ்ச்சி, ஏற்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இஸ்ரேலினுடைய இராணுவ தலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு. காசாவில் தொடர்ச்சியாக நடைபெறும் போர் ஒரு வெற்றியின்றிய போர், மிக நீண்ட போர். இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு மிக பெரிய அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த போரினால் இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ சிப்பாய்கள் மிகப்பெரிய அளவில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது எவ்வகையில் அந்த பாதிப்பு இருக்கின்றது என்று சொன்னால், அடுத்தடுத்து ஒரே வாரத்தில் 5 இஸ்ரேலிய சிப்பாய்கள் தற்கொலை செய்து தங்களுடைய உயிரை மாய்க்கும் அளவுக்கு அங்கு அவர்கள் உள ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது. ஒன்று, போரினுடைய நீடித்த தன்மை. இரண்டாவது, எந்த போரிலும் அவர்கள் அப்பாவி மக்களை கொள்வதை தவிர, சிவிலியன்களை கொள்வதை தவிர பெரிய அளவில் எந்த விதமான வெற்றிகளையும் ஈட்ட முடியவில்லை. மூன்றாவது, அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் அரசினுடைய கட்டளை கிணங்க, அதிகார வர்க்கத்தினுடைய கட்டளை கிணங்க குழந்தைகள் அப்பாவி மக்களை கொன்று குவித்தாலும் அங்கே இருக்கும் இஸ்ரேல் சிப்பாய்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் தாங்கள் எப்படிப்பட்ட அபலைகளை, குழந்தைகளை, பெண்களை, அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளை கொன்று குவிக்கின்றோம் என்ற குற்ற உணர்ச்சியின் காரணமாகவும் பலர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், நெதன்யாகு என்ற தனி ஒருவனினுடைய போர்க்குற்றவாளியினுடைய அபிலாஷைக்காக நடைபெறும் இந்த யுத்தம் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க வைத்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தளபதி குறிப்பிடுகின்றார், 50,000 இஸ்ரேலிய வீரர்கள் மன ரீதியாக மிக பெரும் பாதிப்புகளுக்குள்ளாக இருக்கின்றார்கள். அவர்களை மெதுவாக இறக்கும் வர்க்கம் என்று இஸ்ரேலினுடைய இராணுவ ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இவர்கள் உள்ளிருந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இஸ்ரேல் இராணுவம் சந்தித்து வருவதை இவர்கள் தொடர்ச்சியாக அங்கு தற்கொலை நடவடிக்கையில் ஈடுபடுவது திட்ட தெளிவாக காட்டுவதாக பலரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு ஆயுதத்தாலும் அவர்களை மனரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நிறுத்த முடியாது என்பதுடன் அடுத்து வரும் நாட்களில் இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேல் இராணுவத்தினரில் 10,000 பேர் போரிட முடியாத அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ், ஒரு உறுதியற்ற மனநிலையுடையவர்களாக காணப்படுவார்கள் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். 50,000 பேருக்கு மனநல சிகிச்சை வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து, சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய மிக மோசமான தாக்குதல், அது குறித்த செய்திகளை நேற்றைய தினம் தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தோம். சிரியா எவ்வாறு இஸ்ரேலுடன் ஒரு இயல்பு நிலையை மேற்கொள்ள இருந்தார்கள், பாலஸ்தீனம், காசா, லெபனானில் இஸ்ரேல் அளித்த துரோகங்களை மறந்தும் இந்த அல் ஜொலானியினுடைய கும்பல் தங்களுடைய சுயநலனுக்காக ஒரு இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தை அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் செய்வதற்கு முயன்ற வேளை இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்நிலையில் சிரியாவின் இடைக்கால அதிபரான அகமது அல் ஷாரா தனது குடும்பத்தினருடன் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார் என்ற செய்திகளை
பல்வேறுபட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள், உறுதிப்படுத்த முடியவில்லை. அல் ஜொலானி, அவருடைய குடும்பத்தினர், அவருடைய முக்கிய அமைச்சர்கள், அவருக்கு நெருக்கமான அரசியல் புள்ளிகள், சிரிய இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் துருக்கியினுடைய உளவுத்துறையினரால் விமானம் மூலம் அவசரமாக துருக்கியினுடைய தலைநகருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இன்னொரு புறத்தில் அவர்கள் இட்லிப் நகருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் துருக்கிக்கு அல் ஜொலானியும் அவருக்கு நெருக்கமானவர்களும் சென்றதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து சிரியாவினுடைய இடைக்கால அதிபர் அல் ஜொலானி தப்பி சென்றிருக்கலாம். சிரியாவினுடைய பாதுகாப்பு இராணுவ தலைமையகம் இஸ்ரேலிய தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு பெரும் அசம்பாவிதங்களுக்கு நடுவே இன்றைய நாளில் ஏமனில் இருக்கக்கூடிய அன்சார் அல்லா கவுதி அமைப்பினுடைய தலைவர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஸ்டேலின் உடைய கொடூரமான முறையற்ற ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிரியாவுக்கு எங்கள் ஆதரவை நாங்கள் அறிவிக்கின்றோம். அதை யார் கட்டுப்படுத்தினாலும் எங்களுடைய நிலைப்பாடு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது எனவும் சிரியாவில் இருக்கக்கூடிய இடைக்கால அரசு கேட்டுக்கொண்டால் நாங்கள் அங்கு ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவோம் என்று கவுதிகள் நேரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். இன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய காலாட்படை, டேங்கிகள், அதிநவீனமான போர் விமானங்கள், வான் பாதுகாப்பு சாதனங்கள், அமெரிக்கா பயன்படுத்தும் அத்தனை நவீன ஆயுதங்களையும் கையில் வைத்திருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கைகட்டி வாய் பொருத்தி அவர்கள் மௌனிகளாக இருக்கின்ற பொழுது, ஏமனில் மிக குறைந்த வளங்களை இருக்கக்கூடிய கவுதி படை செய்யக்கூடிய தாக்குதல்களாக இருக்கலாம், அவர்களுடைய நகர்வுகளாக இருக்கலாம், அவர்கள் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக காட்டக்கூடிய உணர்வுகளாக இருக்கலாம், நிச்சயமாக இந்த ஏமன் நாட்டையும் கவுதி படையையும் மிகப்பெரிய அளவில் உலகரங்கில் இன்று உற்று நோக்க வைத்திருக்கின்றது. பலர் புருவங்களை உயர்த்தி இருக்கின்றார்கள். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் கூட ஏமனுடைய தாக்குதல்களை, அவர்களுடைய தொழில்நுட்பத்தை, அமெரிக்கா, இஸ்ரேல் இத்தலை தாக்குதல் நடத்தியும் தடுத்து நிறுத்த முடியாத அவர்களுடைய வியூகங்களை எண்ணி பல போரியல் ஆய்வாளர்கள் இன்று தங்களுடைய வியப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு ஏமனில் முழு கட்டுப்பாடும் கிடையாது, ஒரு சிறிய பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு இந்த மக்கள், இந்த இயக்கத்தினர் செய்யக்கூடிய தாக்குதல்கள் ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளையும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் சிரியாவுக்கு ஆதரவாகவும் நாங்கள் களம் இறங்க தயாராக இருக்கின்றோம் என்று அன்சார் அல்லா அமைப்பினுடைய தலைமை அறிவித்திருக்கின்றது. நிச்சயமாக ஏமனுக்கு எதிராக, ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக இவர்கள் செயற்பட்டிருந்தாலும் கூட ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது சிரியாவுக்கு ஆதரவாக நிற்போம் என ஹிஸ்புல்லாக்களும் கவுதிகளும் அறிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து சிரியாவுக்குள் சிரிய இராணுவம், இடைக்கால படைகளும் ஸ்டேல் தாக்குதல் நடத்திய பின்னர் ஒரு சமாதானத்தை அறிவித்திருந்தார்கள். போர் நிறுத்தம், நாங்கள் சுவைடா பதவியில் இருந்து வெளியேறுகின்றோம், எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை, ட்ரூஸின மக்கள் மீது ஆன தாக்குதல்கள் நடத்தப்பட மாட்டாது, ட்ரூஸின போராளி இயக்கங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்ற ஒரு அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இன்று தற்போது வந்திருக்கக்கூடிய பிந்திய செய்திகளின் அடிப்படையில் சிரியாவினுடைய பழங்குடியின போராளிகள் சுவைதாவின் பல்வேறு பகுதிகளுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே நகரத்தின் பல பகுதிகளுக்குள் நுழைந்து விட்டார்கள். இதனால் அங்கு நிலைமை அடுத்து வரும் மணி நேரங்களில் மிகப்பெரிய ஒரு மோசமான யுத்தம் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம். இந்த மாற்றம் இஸ்ரேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் சிரியாவில் உள்ள ஒரே உள்ளூர் கூட்டாளியாக ட்ரூஸ் போராளிகள் அமைப்பை நம்பி இஸ்ரேல் இருக்கின்றது. அவர்களை ஒரு பகடைக்காயாக வைத்து சிரியாவை ஆக்கிரமிப்பதற்கு, சிரியாவினுடைய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு, சிரியாவில் ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொள்வதற்கு, ஏனெனில் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாடாக சிரியா இருப்பதால் சிரியாவை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்தால் ஈரானை கண்காணிப்பது, ஈரானை தாக்குவது போன்ற விடயங்களும் தங்களுக்கு எளிதாக இருக்கும் என்பதால் அதை கணக்கில் வைத்து இந்த ட்ரூஸ் இன மக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை பகடைக்காயாக இஸ்ரேல் பயன்படுத்துகின்றது. இந்த நிலையில்தான் சிரியாவின் பழங்குடி போராளிகள் அங்கு நுழைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல் மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே சிரியா இஸ்ரேல் இடையிலான முறுகல் சமூக வலைத்தளங்களில் பல போராளி குழுக்களும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களுக்கு நாங்கள் ஷியா சன்னி என்ற வேறுபாடுகளை மறந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற செய்திகளை நாங்கள் மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பழங்குடியின போராளிகள் சுவைதா நகருக்குள் ரோஸ்
இன மக்கள் அதிகமான பகுதிகளுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள். எனவே மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் மிக முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. சிரியாவுக்குள் குறிப்பாக ரஷ்யா சீனாவின் உடைய ஆதரவை பெற்ற ஒரு புதிய சியா பிரிவு உருவாகி இருப்பதாகவும் அவர்கள் எந்த நேரத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் சம நேரத்தில் அல் ஜலானி கும்பலையும் எதிர்த்து சமரிடுவதற்கு தயார் நிலையில் இருப்பதான ஒரு அறிவிப்பு சிரியாவுக்குள் இருந்தே வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான வீடியோ பதிவுகளும் அவர்களுடைய சமூக வலைத்தளம் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சியா பிரிவினர் ரஷ்ய சீனாவினுடைய ஆதரவை பெற்றவர்கள் எனவும் அல் ஜொலானியினுடைய இடைக்கால அரசை எதிர்த்தும் இஸ்ரேலிய அரசை எதிர்த்தும் ஒரே நேரத்தில் தாங்கள் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருப்பதும் இங்கு மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானின் உடைய ஷாகித் ட்ரோன்கள் குறித்து மிகப்பெரிய அளவில் மேற்கத்திய நாடுகள் எள்ளி நகையாடினார்கள். ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் குறித்து, ஈரானினுடைய இராணுவ சாதனங்கள் குறித்து, ஈரானினுடைய இராணுவ தொழில்நுட்பம் குறித்தெல்லாம் எள்ளி நகையாடியவர்கள் இன்று ஈரானின் உடைய தயாரிப்பான ஷாகட் 136 காமிகேஸ் ட்ரோன்களை அப்படியே காப்பி அடித்து பிரதி செய்து ஒரு புதிய ஷாகட் 136 ட்ரோன்களை போன்ற ட்ரோன்களை அமெரிக்கா உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்று பென்டகனால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறைந்த விலையில் நீண்ட தூரம் சென்று துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய வகையில் இந்த ஷாகிட் 136 ட்ரோன்களை காப்பி அடித்து அமெரிக்கா இந்த ட்ரோன்களை உருவாக்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே சீனா, ரஷ்யா, தைவான், உக்ரைன் போன்ற நாடுகள் ஈரானுடைய ட்ரோன்களை நகலெடுத்து அதே போன்ற ட்ரோன்களை உற்பத்தி செய்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவும் ஈரானை பின்பற்றி இருக்கின்றார்கள் என்பது ஈரானின் தொழில்நுட்பத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இதுவரை அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தை, ஜப்பானுடைய தொழில்நுட்பத்தை, ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தை உலக நாடுகள் காப்பி அடிக்கின்றார்கள், பயன்படுத்துகின்றார்கள், அதை உள்வாங்கி அதேபோன்று உருவாக்குகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் எழுந்த காலத்தில் ஈரானினுடைய தொழில்நுட்பத்தை, ஈரான் தயாரிப்பு ட்ரோன்களை அமெரிக்கா என்று காப்பி அடித்து அதை பார்த்து அதே வழியில் தயாரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்பது ஈரானின் தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் முன்னோக்கி சென்றிருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இந்த சீனாவிடமிருந்து ஒரு அறிவிப்பு. சீனாவின் அதிபர் அலுவலகம் பயங்கரவாதத்தை வரையறுப்பதற்கான அமெரிக்காவின் தரநிலைகளை நாங்கள் முற்றாக மதிப்பாய்வு செய்து பார்த்தோம். அப்படி மதிப்பாய்வு செய்ததில் ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. அந்த அத்தனை மதிப்பாய்வுகளும் இஸ்ரேலுக்கு சரியாக பொருந்துவதை நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். இதனூடாக சீனா கூற வருவது இன்றைய உலக ஒழுங்கில் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் இஸ்ரேல் என்ற தேசம்தான், இந்த சியோனிச அமைப்பு தான் மிகப்பெரிய பயங்கரவாதம், மிகப்பெரிய உலகுக்கு கேடுகட்ட ஒரு தீவிரவாத கும்பல் என்பதை சீனா மறைமுகமாக கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் தரநிலைகள் பயங்கரவாதத்திற்கென்று அவர்கள் போட்ட அத்தனை தரநிலைகளையும் இஸ்ரேலுக்கு நன்றாக பொருந்துகின்றது என்ற ஒரு அறிவிப்பை சீனா நேரடியாக விடுத்திருக்கின்றார்கள். இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த விவரங்களை வெள்ளை மாளிகை அதிகாரபூர்வமாக பகிர்ந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் காலில் ஏற்பட்ட வீக்கத்தை பரிசோதித்ததில் அவருக்கு குரோனிக் வேனஸ் இன்சபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய நரம்பு நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இந்நோய் உலகில் 20 ஒருவரை பாதிக்கும் எனவும், கால்களில் இருந்து இதயத்திற்கு இரத்தம் சரியாக திரும்பாததால் இந்த நோய் ஏற்படுத்துவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது ட்ரம்புக்கு ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் அவருக்குரிய மருத்துவ தேவைகள், மருத்துவ சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அவர்கள் கைகள் வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளும் கால்கள் வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளையும் கூட வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியிடப்பட்ட வீடியோக்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ட்ரம்புக்கு இந்த நோய் எந்தளவு தூரம் இருக்கின்றது, அவர் இந்த நோயினால் மோசமான நிலைக்கு சென்று விடுவாரா அல்லது மருத்துவ சிகிச்சைகள் மூலம் தப்பிப்பாரா போன்ற விடயங்களையும் பலர் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.